வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் பாப்பி ஸ்மார்ட்டில் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எப்படி வித்ட்ரால் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் பாப்பி ஸ்மார்ட் பற்றின எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாப்பி ஸ்மார்ட்டுன்னு தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாப்பி ஸ்மார்ட்டில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க விருப்பப்படுறீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுத்துருவோம். அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு என்னுடைய முதல் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. பாப்பி ஸ்மார்ட்லேருந்து ரிசீவ் ஆனது தான். 302 ரூபாய் 72 பைசாங்கிறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் 21ஆம் தேதி வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். 7 ஒர்க்கிங் டேஸில் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே எனக்கு இன்னைக்கு தினம் 26ஆம் தேதி கரெக்டாக பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக வேறு லெவலில் இன்கம் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க. பாப்பி ஸ்மார்ட்டுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் கொடுக்கணுங்கிறவங்க வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கோடு இருக்குது பாருங்களேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் இருக்கும். நீங்கள் யாரையும் அறிமுகம் செய்யணும், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை காப்பி லிங்க் கொடுத்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம். உங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்திக்க முடியும். நாம் வித்ட்ரால் கொடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக 2 விஷயத்த செஞ்சுருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். முதல்ல உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அடுத்தது கேஒய்சி வெரிஃபிகேஷன். உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு 12% டிடிஎஸ் பிடிப்பாங்க, இல்லைன்னா 20% பிடிப்பாங்க. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அவைலபிள் பேலன்ஸில் 300 ரூபா உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுக்கலாம். அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா வித்ட்ரால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா வாரம் வியாழன் வெள்ளியில் நம்ம வித்ட்ரால் கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிளாக இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் கொடுக்கலாம். இப்போ நம்ம அவைலபிள் ஏர்னிங்ஸில் அந்த 3 டாட்டை டச் பண்ணால் வித்ட்ராங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸில் நம்ம அமௌண்ட்டு காமிக்கும். நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்க முடியும். ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஃபீட்பேக் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுறலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அமௌண்ட்டு போட்டு காமிச்சிருக்கும். அதை தான் நம்ம டச் பண்ணணும். அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரெக்வஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அமௌண்ட்டு 344 ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். நமக்கு டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 2%, அட்மின் சார்ஜ் 10%, 34 ரூபா 40 பைசா. ஸோ ரிசீவிங் அமௌண்ட்டுன்னு போட்டு 302 ரூபா 72 பைசாங்கிறத அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் டேட்டு 21ஆம் தேதி கொடுத்துருக்கோம். பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்குது. இங்கே பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். எனக்கு மெசேஜும் ரிசீவ் ஆகிருந்துச்சு. எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் 26ஆம் தேதி நான் எடுத்து பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெஃப்ட் வழியாக பாப்பி ஸ்மார்ட்டுங்கிற அவங்களுடைய பேர்லேயே நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. 302 ரூபா 72 பைசாங்கிறது ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஜென்யூனாக ட்ரஸ்டடாக அவங்க சொன்ன தேதியிலே நமக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பாப்பி ஸ்மார்ட்டில் வித்ட்ராலுக்கு எதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வருமானத்தை எடுக்கும் பொழுது
2% டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க, 10% அட்மின் சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க. டோட்டலாக 12% டெடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஆதார் கார்டும் பேன் கார்டு வந்து கம்பல்சரி நம்ம கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நமக்கு 20% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. மினிமம் வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஒர்க்கிங் டேஸில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டு ரிசீவ் ஆயிரும். வித்ட்ராலை பொறுத்தளவுக்கு வாரம் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாள் நம்ம வித்ட்ரால் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம குறைஞ்சது 300 ரூபா இருந்தால் நம்ம வாரமும் வித்ட்ரால் செஞ்சுக்க முடியும். ரெஃபரல் வந்து கட்டாயம் கிடையாது. நாம் விருப்பப்பட்டால் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சா, நாம் இந்த வாய்ப்பை யாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சா ரெஃபரல் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி பாப்பி ஸ்மார்ட் பற்றின A to Z தகவல் ஒரே வீடியோலேயே வந்து நம்ம போட்டு இருக்கோம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும், பிஸ்னஸ் பிளான் என்ன, கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது எப்படி, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது எப்படி, வித்ட்ரால் எப்படி கொடுக்கறது, ஸோ பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா தகவலுமே இருக்குது. போயிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், எல்லா தகவலும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பாப்பி ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாம் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு தொகைக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட்டும் கிடச்சிருது, தினசரி வருமானம் கிடச்சிருது, அது மட்டும் இல்லாமல் கூப்பனும் வந்து கிடச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை வந்து கொடுங்க. அவங்களும் வருமானம் வந்து சம்பாதிக்கட்டும், நீங்களும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.